கள்ளக்காதல் விவகாரம் பார்த்தீங்கன்னா, குடும்பத்திலயும் சரி, உறவிலும் சரி பெரிய சிக்கலை ஏற்படுத்துகிறது. கணவனை இழந்த பெண் அல்லது மனைவியை இழந்த கணவன் ஆகியோரில் சில நேரங்களில திருமணத்தை மீறிய உறவு வச்சுக்கிறாங்க. அதன் விளைவுகள் பெரும்பாலும் கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத சம்பவத்தை நிகழ்த்தி வருகிறது. கடலூர் அருகே கணவருடன் உல்லாசமாக இருந்த அக்காவை பெண் என்ன செய்திருக்கார் தெரியுமா? திருமணத்தை மீறிய உறவில் சிக்கும் பெண்கள் தனது சொந்த அக்காள் கணவரை அல்லது சொந்த தங்கை கணவரை தனது பக்கம் வளைத்துக் கொள்வது எங்கேயாவது ஒரு சில இடங்களில் நடக்கிறது. கணவனை இழந்த பெண்ணுக்கு உதவி செய்வதாக ஆரம்பிக்கும் இந்த உறவு சில நேரங்களில் கள்ளக்காதலாக மாறிவிடுது. கணவனை இழந்த பெண்ணுக்கு உதவி செய்வதாக செல்லும் சிலர் அவர்களுக்கு உதவி நெருக்கத்தையும் ஏற்படுத்துகிறாங்க. கடைசியில மனைவிக்கு தெரியாமல் திருமணத்தை மீறிய உறவிலும் இருந்து வராங்க. பெண்களுக்கும் தனக்கும் ஒரு துணை கிடைத்துவிட்டால் அதை கைவிட மறுத்து விடுவாங்க. இறுதியில் அந்த பெரிய சிக்கலை ஏற்படுத்துகிறது. கடலூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவம் பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பு அருகே கோலத்திரம் பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர் 45 வயதாகும் பெண் ஒருவரின் கணவர் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். குழந்தைகளும் இல்லாத நிலையில அந்த பெண் மட்டும் வீட்டில தனியாகவும் வசிச்சு வந்திருக்காங்க. இவருடைய தங்கை புவனகிரி பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தில் தனது கணவர் மற்றும் 17, 15 வயது மகன்களுடன் வாழ்ந்து வருகிறார். இதில் ஒரு மகன் 10ஆம் வகுப்பும் மற்றொரு மகன் 12ஆம் வகுப்பும் அங்குள்ள ஒரு அரசு பள்ளியில படிச்சுட்டு வராங்க. கணவரை இழந்த தனிமையில் தவித்த அக்காளுக்கு தங்கையின் கணவர் அவ்வப்போது சிறு சிறு உதவிகளை செய்து வந்திருக்காரு. இதனால் இருவரும் அடிக்கடி சந்தித்து பழகி வந்திருக்காங்க. நாளடைவில் இந்த பழக்கம் பார்த்தீங்கன்னா இருவருக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவாக மாறியிருக்கு. இருவரும் தனிமையில் சந்தித்து பலமுறை உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க. இந்த நிலையில கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி அன்று மாலை கள்ளக்காதலி வீட்டிற்கு தங்கையின் கணவர் சென்றிருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுடன் அவர் உல்லாசமாவும் இருந்திருக்காரு. அந்த நேரத்துல தங்கை மணிலா அவருடைய மகன்கள் அங்கு சென்றிருக்காங்க. அப்போது அதே ஊரைச் சேர்ந்த சிலர் உனது கணவர் அக்காள் வீட்டில் இருப்பதாகவும் கூறியிருக்காங்க. இதனால் ஆத்திரமடைந்த தங்கை தனது 2 மகன்களுடன் அக்கா வீட்டிற்கு வேகமா சென்றிருக்காங்க. இவர்களை பார்த்ததும் கணவர் அங்கிருந்து தப்பியும் ஓடியிருக்காரு. உடனே பார்த்தீங்கன்னா, தங்கையை எனது கணவருடன் ஏன் கள்ளத் தொடர்பு வைத்திருக்கிறாய் என்று கேட்டு அக்காளுடன் தகராறு செய்திருக்காரு. பிறகு பார்த்தீங்கன்னா, நீ உயிரோடு இருந்தால் தானே எனது கணவருடன் தொடர்பில் இருப்ப என கூறி அக்காளை தங்கை சரமாரியாக தாக்கியிருக்காங்க. அவரது மகன்களும் அடித்ததாக தெரிகிறது. பிறகு 3 பேரும் சேர்ந்து சேலையால் அவரது கழுத்தை இறுக்கி கொலையும் செஞ்சிருக்காங்க. இது பற்றி தகவல் அறிந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணையும் நடத்தியிருக்காங்க. மேலும் போலீசார் வழக்கு பதிவு செய்து 2 மகன்களுடன் தாயையும் கைது செஞ்சிருக்காங்க. கள்ளக்காதல் விவகாரத்தில் சொந்த அக்காவையே தங்கை கொன்ற சம்பவம் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.